போலீஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஐ மற்றும் பிசில கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டாபிக் வைஸா பார்க்கலாம்னு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம்னா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கான டாபிக் தான் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 எண்களின் விகிதம் முறையே 3:4:6 என்றால் அதன் பெருக்கல் தொகை 1944 வருவதற்கு மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2019 பிசில கேட்கப்பட்ட கேள்விதான். ஓகேவா? அப்ப இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 3 எண்களின் விகிதம் என்ன சொல்றாங்க, 3:4:6 அப்படின்னு சொல்றாங்க. அதோட பெருக்கல் தொகை என்ன சொல்றாங்க, 1944. சரி, ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், விகிதத்தை 3:4:6 கொடுத்துருக்காங்களா, அப்ப அந்த விகிதத்தை அப்படியே எக்ஸா எடுத்துக்கலாம். 3x:4x:6x. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், விகிதத்துல எக்ஸ்ட்ரா எக்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம். இதோட பெருக்கல் மடங்கு விகிதம் என்னது, 3x:4x:6x. கரெக்டா? அதான் சொல்றாங்க. அதன் பெருக்கல் தொகை என்னன்னு சொல்றாங்க, 1944. ஓகே, இப்போ பெருக்கல் தொகை 1944 சொல்றாங்க. இத பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் கொண்டு போய் நம்ம பெரிய என்னது 6, அப்ப 6x போட்டு நம்ம ஆன்சரை வர வைக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதை பெருக்கணும் என்ன வந்து பார்ப்போமா, 3x:4x:6x. ஓகே, ஃபர்ஸ்ட் 3x:4x பெருக்கணும் என்ன வரும், 3 × 4 12, x:x x² × 6x ஈக்குவல் டு 1944. ஓகே, இப்போ 12 × 6 72 வந்திருக்கும். x² × x போட்டீங்கன்னா x³ ஆயிருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, 3x:4x:6x பெருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, 72x³ ஆயிடுச்சு ஈக்குவல் டு 1944. ஓகே, x³ மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 72 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே 72 பெருக்கல் இருக்கு, அங்க வரும்போது என்ன ஆகும், வகுத்தல் வந்துடும். அப்ப 1944 / 72. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், 72 1944 அடிக்க போறோம். எந்த வாய்ப்பால் அடிக்கலாம், சரி, ஓகே. பேசிக்கா என்ன பண்ணலாம், நம்ம 6 வாய்ப்பாலே அடிப்போம். 6 வாய்ப்பால் அடிச்சா என்ன வந்து பார்ப்போமா, 72 6 வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 12 முறை வரும். கரெக்டா? ஓகே, 12 முறை. இதை வந்து 1944 6 வாய்ப்பால் அடிக்குமா, 18 3 முறை, பேலன்ஸ் 1 வரும். அப்பனா 14. 14ல 12 2 முறை, பேலன்ஸ் 2 வரும். 2ல 24. அப்ப 24 6 வாய்ப்பால்ல 4 முறை வரும். ஓகே, அப்ப 324 / 12. திரும்ப 6 வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா என்ன வரும், 2000. இது வந்து 30 5 முறை, பேலன்ஸ் 2 இருக்கு. 24 4 முறை. ஓகே, திரும்ப 2 வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா 1 முறை. இது வந்து 27 முறை. ஓகே, சூப்பர். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, x³ ஈக்குவல் டு 27 வந்திருக்கு. ஓகே, அப்ப x³ என்ன வந்திருக்கு, 27 வந்திருக்கு. அப்ப x நமக்கு வேணும். அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு, கியூப்னு இருக்கு. அப்ப இந்த பக்கம் கியூபா இருக்கு, அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், கியூப் ரூட் ஆகும். அதாவது இந்த பக்கம் என்ன இருக்கோ அந்த பக்கம் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டா மாறும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பெருக்கல் இருந்துச்சு, 72 × x³ பெருக்கல். அந்த பக்கம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், வகுத்தல் எடுத்துக்கிட்டோமா. அப்ப அதே மாதிரியே இங்க x³ இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், அது ரூட் ஆகும். அப்ப √27 வெறும் ரூட் கிடையாது, கியூப் ரூட். ஏன்னா இங்க என்ன இருக்கு, கியூப் இருக்கு. அப்ப 27க்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும், 3ன்னு வரும். ஓகே, அப்ப நம்ம எக்ஸ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப எக்ஸ்ன்றது என்னது, 3. அப்ப 3 3 9, 4 × 3 12, 6 × 3 18. அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க, இது மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப மிகப்பெரிய எண் என்னது, 18. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரி, ஓகே. இது வந்து என்னன்னா, நம்ம எப்பயும் போல ஆக்சுவல் மெத்தட்ல போறது. எப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்பிளா நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, ஆப்ஷன் வச்சு யோசிக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன கேட்டிருக்கான், பெரிய என்னன்னு கேட்டிருக்கான். பெரிய எண் நமக்கு பார்க்கும்போதே தெரியும், இது 3x, இது 4x, இது 6x தான். பெரிய எண் 6x தான். அப்ப ஆன்சர் என்னவா இருக்க போகுது, ஒண்ணு 6ஓட மடங்குல தான் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணலாம், 6ஓட மடங்குல எதெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணலாம். எதெல்லாம் வருது, ஏ வருது, அதாவது 6 12 18. இந்த 3மே 6ஓட மடங்குல தான் இருக்கு. 20 6ஓட மடங்குல இல்ல. அப்ப இதை அடிச்சிடும். சரி, ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம், 6ஓட மடங்குல இது 3 ஆப்ஷன் இருக்கா. இப்ப 6ஓட மடங்குல 6ஓட மடங்கு, அதாவது 6x ஈக்குவல் டு 6னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 6/6 போட்டீங்கன்னா 1ன்னு வந்திருக்கும். கரெக்டா? அப்ப எக்ஸோட வேல்யூ 1 போடுங்க. 1 போட்டா 3 × 4 × 6 பெருக்க என்ன வரும், 3 4 12, 12 6 72. நமக்கு பெருக்கும்போது என்ன வரணும், 1944 வரணும். அப்ப இது கிடையாது. கரெக்டா? அடுத்து
இங்க பாருங்க, இங்க அதாவது RX 12 போட்டீங்கன்னா RX 12 போட்டீங்கன்னா X 2ன்னு வந்திருக்கும். 2 போட்டா என்ன வரும்? 6, 3 2 6, 4 2 8, 6 2 12. இதை பெருக்கி பாருங்க. 6 × 8 42, 42 × 12 போட்டீங்கன்னா 42 இப்போ 10 420 தான் வரும். அப்பனா நமக்கு 1000க்கு மேல வரும். அப்பனா கண்டிப்பா 20 கிடையாது. அப்ப மிச்சம் இருக்க ஒரே ஆப்ஷன் என்னது? 18 மட்டும்தான். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரி, ஓகே. இது வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டெப் படி போடுறது ஈஸியா இருந்துச்சுன்னா ஸ்டெப் படியே போடுவோம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா சிம்பிளா டைம் மிச்சம் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்த போவோமா? ஓகே. அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, என்ன கேட்டிருக்கான்? Which number should replace both the question marks in 49 by question mark equal to question mark by 64? அதாவது அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்டிருக்கான். எந்த எண்ணானது 2 கேள்விக்குறிகளையும் நிரப்ப முடியும்? 49 by கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பை 64. இது வந்து எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 2019 எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பாப்போமா? என்ன பண்ணலாம்? இது வந்து எது வருதுன்னா, என்ன பண்ணலாம்? அதே தான் நம்ம என்ன பண்ணோம், 49, அதாவது 49 பை கொஸ்டின் மார்க் பதிலாக என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் பை 64. ஓகே. இது வந்து என்ன இதுல இருக்கு? இப்பவே எதுல இருக்குன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல தான் இருக்கு. அப்ப என்ன இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? குறுக்கு பெருக்கு பண்ணுவோம். அப்ப குறுக்கு பெருக்கு பண்ணா என்ன வரும்? எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயரு ஈக்குவல் டு 49 × 64 வரும். கரெக்டா? 49 × 64. ஓகே, சூப்பர். இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம எப்பயும் போல பண்ணோம்ல, போன வாட்டி கியூப் ரூட்டா இருக்கும்போது அந்த பக்கம் வரும்போது கியூப் ரூட் ஆயிடுச்சு. அதாவது சாரி, இந்த பக்கம் கியூபா இருக்கும்போது அந்த பக்கம் வரும்போது கியூப் ரூட் ஆகும். அப்ப அதே மாதிரி இங்க ஸ்கொயரா இருக்கு. அப்ப அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? கியூப் ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 × 64. இப்ப 49க்கும் 64க்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். கரெக்டா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 49 ஸ்கொயர் ரூட் தான் 7, 64 ஸ்கொயர் ரூட் தான் 8. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 7 8 எவ்வளவு வரும்? 56 வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? 56. 56 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. ஓகே. அப்ப 49 பை 56 ஈக்குவல் டு 56 பை 64 தான் ஆன்சரா இருக்கும். ஆன்சர் பி ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் போவோமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னது? கொஸ்டின் அதே மாடல்லே 2019 எஸ்ஐல கேட்டிருக்காங்க. சேம் மாடல், ஒரே மாடல்ல 2 கொஸ்டின். என்ன போன இதுல டிவிஷன்ல கொடுத்தாங்க, இந்த இதுல இஸ்டூனே போட்டு கொடுத்துறாங்க. அதாவது ரேஷியோலயே போட்டு கொடுத்துறாங்க. அதே மாடல்லே போடுவோம். என்ன சொல்றாங்க? 49 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 4. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரியே போடுமா? பாருங்க, 49 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 4. எக்ஸ் 4. ஓகே. நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுவோம்? இதையும் பெருக்குவோம், இதையும் பெருக்குவோம். இதை நீங்க இல்ல நான் இப்படி போடுறேன், 49 பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 4. இப்படி போட்டாலும் என்ன வரும்? இதையும் பெருக்கும், இதையும் பெருக்கும். அதே தான் வரப்போகுது. இதையும் பெருக்கலாம் என்ன வருமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. அப்ப பெருன்னு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 × 4ன்னு வரும். ஓகே, சூப்பர். நம்ம போன வாட்டி என்ன பண்ணோம்? இந்த பக்கம் ஸ்கொயர் இருந்துச்சு, அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகுமா? அப்ப அதே மாதிரி என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 × 4. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 49க்கு 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வந்திருக்கும்? சாரி, எக்ஸ் ஈக்குவல் டு 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 7, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. அப்ப 7 2 2 14. எக்ஸோட வேல்யூ என்னது? 14. ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. 14ன்றதான் ஆன்சர் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? போன மெத்தட்ல என்ன பண்ணோமோ அதே தான் அப்படியே பண்ணிருப்போம். இங்க பெருக்கிறது பண்ணிருப்போம், இங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுது பண்றோம். ரெண்டும் ஒரே தான். இப்படி எழுதி குறுக்கு பெருக்கு பண்றதும் ஒண்ணுதான், இப்படி அப்படியே பெருக்கிறதும் ஒண்ணுதான். என்ன பண்றோம்? ஸ்கொயர் ரூட்டை சரி, இங்க ஸ்கொயர் இருந்தா அந்த வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். போனதுல அதே தான் வந்துச்சு, இதுலயும் அதே தான் வந்தது. ஓகே. ஒரே வருஷத்துல 2 மாடல்ல வந்திருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 2 கொஸ்டின் வந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே.
இங்க என்ன கேட்டிருக்கான், இஃப் x is to y equal to 3:4, find 4x plus 5y is to 5x minus 2y. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, x is to y யோட வேல்யூ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், 3:4 கொடுத்துருக்கான். அப்ப 4x plus 5y is to 5x minus 2y யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ண போறோம், x is to y என்னன்னு சொல்றான், x is to y equal to 3:4 கொடுத்துறான். இதை இப்ப நம்ம எப்படி எழுதலாம், x by y equal to 3/4 எழுதலாம். அப்ப x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 4. அதேதான், இங்க x நேரம் என்ன இருக்கு, y நேரம் என்ன இருக்கு, அப்படியே எடுத்து எழுதி போறோம். அப்ப x ஓட வேல்யூ என்னது 3, y ஓட வேல்யூ 4. இதை எடுத்து கொண்டு போய் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான் வேல்யூ. அப்ப 4 இன்ட்டு x ஓட வேல்யூ என்னது 3, 4 இன்ட்டு 3 பிளஸ் 5 இன்ட்டு 4 இஸ்டு 5:3 மைனஸ் 2 இன்ட்டு 4. ஓகே, இப்போ என்ன வேல்யூ பார்ப்போமா, 4 இன்ட்டு 3 12, 12 பிளஸ் 20 இஸ்டு 5 3 15 மைனஸ் 2 இன்ட்டு 4 8. அப்போ 12 20 போட்டீங்கன்னா 32, 15 8 போச்சுன்னா 7. அப்ப நமக்கு 30, இது நம்ம எப்படி எழுதலாம்னா 32/7 எழுதலாம். இந்த பைக்கும் இஸ்டுக்கும் ஒரே மதிப்பு தான். அப்ப 32/7 எழுதலாம். எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 32/7 தான் அதோட வேல்யூ. இதோட வேல்யூனா 4x plus 5y is 5x minus 2y யோட வேல்யூ என்னது 32/7ன்றது நமக்கு ஆன்சர் ஆகுது. இதுவுமே நமக்கு 2019 கேட்டிருக்காங்க. எஸ்ஐ கொஸ்டின்ல, டெக்னிக்கல் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து வயசு கணக்கு வச்சு கேட்டிருக்காங்க. வயதை வச்சு நமக்கு இதுவுமே நமக்கு எதுல வரும்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்ல தான் வருது. எப்படி போறதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கவும். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, தந்தையின் வயது மகனின் வயதை போல 5 மடங்கு அதிகம் சொல்றாங்க. இப்போ அப்புறம் என்ன சொல்றாங்க, 4 ஆண்டுக்கு அப்புறம் தந்தையின் வயது மகனின் விட 4 மடங்கு அதிகம்ன்றாங்க. அப்போ இப்போ அவங்க வயசு என்னன்னு கேட்கறாங்க. சரி, ஓகே, இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எப்பயும் போல ஃபாதர் சன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு, மகனின் வயதை விட 5 மடங்கு. அப்ப மகன் வயது எக்ஸ்னா இவன் வயசு எவ்வளவு 5x, மகனின் வயதை விட 5 மடங்கு. சூப்பர். அப்ப 5 மடங்குன்னு போட்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க, 4 ஆண்டுகளுக்கு பிறகு, 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகன் வயதை விட 4 மடங்கு அதிகம் சொல்றாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகுது, 4 ஆண்டுக்கு ஆட் பண்ண போறோம். ஏன் 4 ஆண்டு ஆட் பண்ண போறோம்னா பிறகுன்னு விட்டுருக்காங்க. 4 ஆண்டுக்கு பிறகுன்னு போது என்ன ஆகும், 4 வருஷம் ஆட் ஆகும். ஓகேவா, அப்ப என்ன பண்ண போறோம், இதை தனியா எடுத்து எழுத போறோம். 5x/x பிளஸ் 4 பிளஸ் 4. இவருக்கு 4 ஆட் பண்ணா இவருக்கு என்ன ஆகும், 4 வருஷம் ஆட் ஆகும்ல. ஈக்குவல் டு என்னவா மார்க் சொல்றாங்க, மகன் வயதை விட 4 மடங்கு அதிகம்ன்றாங்க. அப்ப இவர் 4 மடங்கு ஆயிடாது, இவர் 1 மடங்கு ஆயிடாது. அதாவது இவர் 1 மடங்குனா இவர் 4 மடங்கு. கரெக்டா, அப்ப அப்பா வயசு 4 மடங்கு ஆகுது, பையன் வயசு 1 மடங்கு தான் ஆகுது. சரி, ஓகே, அப்ப இதை எப்பயும் போல நம்ம என்ன பண்ண போறோம், குறுக்கு பெருக்கு பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டாலே நமக்கு ஈஸியா ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிட்டு குறுக்கு பெருக்கு பண்ணுங்க. குறுக்கு பெருக்கு பண்ணீங்கன்னா ஆன்சர் நான் வந்து பார்ப்போமா. ஓகே, இப்போ குறுக்கு பெருக்கு பண்ணா வரும் 1 × 5x + 4 பெருக்குனீங்கன்னா அதே தான் வரும். ஏன்னா 1 வச்சு எதை பெருக்குனாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஓகே, இப்போ 4 × x, 4 × x + 4 இதை பெருக்க போறோம். இதை பெருக்குனா என்ன வரும், 5x + 4 ஈக்குவல் டு 4 × x 4x, 4 × 4 16. ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போறோம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போறோம். இப்போ இந்த 5x இந்த பக்கம் வச்சுப்போம். ஏன்னா 5x தான் பெரிய நம்பர், 4x சின்ன நம்பர். அப்ப அந்த 4x இந்த பக்கம் கொண்டு வாங்க. 5x - 4x. கரெக்டா, இந்த பக்கம் பிளஸ் இருக்கும். அப்ப இந்த பக்கம் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிடும். சூப்பர். அப்ப இந்த 4ன்றது தான் சின்ன நம்பர், இந்த 16ன்றது பெரிய நம்பர். அப்ப இந்த 4ன்றது அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப 16 - 4. ஏன் மைனஸ் ஆச்சு, இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்கு, அந்த பக்கம் மைனஸ் ஆயிடும். ஓகே, இப்போ 5xல 4x போச்சுன்னா 1x. அப்ப x நமக்கு கிடைச்சிருச்சு. 16ல 4 போச்சுன்னா என்ன வரும், 12. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 12. சூப்பர். x ஓட வேல்யூ 12னா
எக்ஸோட வேல்யூ 12. நமக்கு தற்போதைய வயது வேணும். அப்ப எக்ஸோட வேல்யூ 12னா அப்பாவோட வயசு என்னன்னா 5 × 12 என்ன வந்திருக்கும்? 60 வந்திருக்கும். அப்ப தற்போதைய வயது என்ன? பையனுக்கு 12 வயசு, அப்பாவுக்கு 60 வயசு. எங்க இருக்கு பாருங்க. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? அப்ப நம்ம இந்த மாதிரி வயசு கணக்கு வந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதி ஈக்குவல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து. ஓகேவா? சரி, ஓகே. இதுல நமக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. என்ன ஷார்ட் கட்னா, பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும்னு சொல்றாங்க. அப்ப தற்போதைய வயது 5 மடங்கு கொடுக்குறானா, நமக்கு என்ன கேட்டிருக்கான்? தற்போதைய வயது தான் கேட்டிருக்கான். அப்ப எது பையனோட வயசோட 5 மடங்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது 10. இது 10. 10ஓட 5 மடங்குன்னா 50 வந்திருக்கும். இங்க 50 இல்ல, அப்ப இது இல்ல. இங்க 6 ஆறோட 5 மடங்குன்றது 30 வந்திருக்கும். இதுவும் இல்ல. அப்போ இங்க 12ஓட 5 மடங்குன்றது 60. இங்க கரெக்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, அப்ப இந்த மாதிரி கொஸ்டினை வச்சு நம்ம ஆப்ஷன்லயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம டைம் மிச்சமாகும், ஈஸியா முடிச்சிடலாம். ஒருவேளை நமக்கு கஷ்டமா கேட்கணும்னா அவங்களோட வயதோட கூடுதல் கேட்டா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி போட முடியாது. ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வயதை பிரிச்சு கொடுத்துட்டாலே ஆப்ஷன் வச்சு போறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் வச்சு போடுறதுதான். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போமா? 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின். ஓகே, இங்க என்ன சொல்ற, சிம்பிளா என்ன கொடுத்துருக்கான்? 5:9 ஈக்குவல் டு 55 கீழே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். நம்ம கொஸ்டின் மார்க் பதிலாக என்ன பண்ண போறோம்? எக்ஸ்ன்னு போட போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல ரேஷியோ ப்ரொபோஷனல் என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கு தான் பண்ணணும். ஓகே, குறுக்கு பெருக்கு பண்ணுவோமா? 5 × x ஈக்குவல் டு 55 × 9. அப்ப 5x ஈக்குவல் டு 55 × 9. ஓகே, நமக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ண போறோம்? எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்க போறோம். இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இங்க என்ன இருக்கு? பெருக்கல் இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இருக்கு? பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம இங்க என்ன பண்ணோம்? குறுக்கு பெருக்கு தான் பண்ணோம். அப்ப பெருக்கல் தான். ஓகே, அப்ப x ஈக்குவல் டு 55 × 9 டிவைட் பை 5. ஏன் இந்த பக்கம் வகுத்தல் 5 வந்துச்சு? இங்க பெருக்கல் இருக்கு. அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? வகுத்தல் ஆயிரும். ஓகே, சூப்பர். இப்போ 5 55 அடுத்து என்ன வரும்? 11. 11 9 99. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 99. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இருக்கு. 99 தான் ஆன்சர். ஓகே, அப்ப 5/9 ஈக்குவல் டு 55/99 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகே, இதை நீங்க பார்த்தோன்னே போட்டுக்கலாம். 5 மடங்கு 55னா அப்போ 9 மடங்கு 99 தான் வரும் அப்படின்னு ஈஸியாவே போட்டுருக்கலாம். ஓகே, இருந்தாலும் நம்ம ஸ்டெப் படியே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகுமா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 2019 எஸ்ஐ மற்றும் பிசி கொஸ்டின் மற்றும் டெக்னிக்கல் எஸ்ஐ அந்த மாதிரி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்ட கொஸ்டின். 2020 ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 2020 எக்ஸாம்ல இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அவங்க அது என்னன்னு பார்ப்போம். இது வந்து 2020 பிசில கேட்டிருக்காங்க. எஸ்ஐ நமக்கு கேட்கல. 2020 பிசில கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? A:B ன்றது 4:6, B:C 18:5. அப்ப A:B:C இன் விகிதத்தை காண்க. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 2 விகிதத்தை கொடுத்துட்டு அதை கம்பைன் விகிதமாக கேட்பாங்க. அதை மூணுத்தையும் கம்பைன் பண்ணி விகிதம் கேட்பாங்க. இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். A:B வேல்யூ என்னது? 4 6. ஓகே, அடுத்து C ஆட் பண்ணிப்போம். இப்போ B:C. Bன்றது 18, Cன்றது 5. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம். இப்போ இங்க எம்டி இருக்கா? இந்த எம்டியான ஸ்பேஸ்ல என்ன வேல்யூ பண்ணணும்னா, பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ, அதாவது இதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 6 இருக்கு. அப்ப இங்க 6 போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 18 இருக்கு. அப்ப இந்த 18 போட்டுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? இந்த மேல இருக்க வேல்யூவோ இல்லை கீழே இருக்க வேல்யூ எடுத்து போட்டுறாதீங்க. சைட்ல என்ன வேல்யூ இருக்கோ, பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து போடணும். அப்ப இங்க நமக்கு 6 இருந்துச்சு, இங்க 18 இருந்துச்சு, போட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா பெருக்கணும். 4 × 18 பெருக்கினா என்ன வரும்? 36 72 வந்திருக்கும். 72 4 18 72. 6 × 18 36 72 78 78 ஒரு 30 108. 108. ஓகே, இப்போ 6 6 5 30. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்?
ஒரு கம்பைன் விகிதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ அடிக்க முடியுதான்னு செக் பண்ணிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஆறில் அடிக்கிற நம்பராக இருக்கு. ஆறில் இது அடிச்சுன்னா வந்திருக்கோம் 12 6 72 வந்திருக்கும். 108ன்றது 18 6 108ன்னு வந்திருக்கும். திரும்ப 5 6 30. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இதுல எதுவும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏன்னா 12 18 இங்க 5ன்றது என்னது பகா எண் அல்லது ஒற்றைப்படை எண்ன்றது இங்க ரெண்டுமே இரட்டைப்படை எண்ணா வந்திருக்கு. அப்ப இதுக்கு மேல கண்டிப்பா அடிக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்னது நமக்கு 12:18:5 எங்க இருக்குன்னு பாருங்க. 12:18:5ன்றது ஆப்ஷன் டில இருக்கு. அப்ப இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்தாங்கன்னா அதை கம்பைன் பண்ணி எப்படி எழுதணும்னா அதை எடுத்து எழுதிட்டு நமக்கு என்ன வேல்யூ எங்க எல்லாம் இல்லையோ அதை அங்க பக்கத்து வேல்யூவை போட்டுட்டு அதை பெருக்கினாலே ஒரு கம்பைன் ஃபிராக்ஷன் கிடைச்சிடும். சாரி, கம்பைன் விகிதம் கிடைக்கும். அதை நம்ம எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து எப்ப கேட்டிருக்காங்கன்னா 2020 பிசியில கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2022 எஸ்ஐ மற்றும் பிசியில கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். 2020 ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. வீரம் மற்றும் விதாச்சத்தை ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 ஓகே என்ன சொல்றாங்க? கன்ஸ்ட்ரக்ட் அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Ravi's father's age is 5 years more than 4 times of Ravi's age. His father's age is 33. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழ்ல பின்வரும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாடை உருவாக்குக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், அந்த கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு எந்த இயற்கணித சமன்பாடு சரியா இருக்குமோ அதை போட போறோம். ஓகே, என்ன சொல்றாங்க? ரவியின் வயதில் 4 மடங்குடன் 5 கூட்ட கிடைப்பது ஆகும். அதாவது ரவியின் அப்பாவின் வயது 4 மடங்கு. இப்ப ரவி அப்பாவின் வயது 4 மடங்கு. இப்ப ரவியோட வயது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டா அப்பாவோட வயசு என்ன இருக்கும்? 4x இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஓகே, 4 மடங்குடன் 5 கூட்ட கிடைப்பது ஆகும். அதாவது என்ன சொல்றாங்க? ரவியின் வயதின் 4 மடங்குடன் 5 கூட்ட கிடைப்பது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்பா வயசு வந்து ரவியோட 4 மடங்கோட 5 கூட்டினா கிடைக்கிறதா என்னது அப்பாவோட வயசு அப்படின்ற. அப்ப 4xன்றது 4x பிளஸ் 5 கூட்டினா கிடைக்கிறதா என்னது அவங்க அப்பாவோட வயசு. அப்புறம் என்ன சொல்றாங்க? ரவியின் அப்பாவோட வயசு என்னன்னு சொல்றாங்க? 33ன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு? ரவியோட வயசு எக்ஸ்னா ரவியோட 4 மடங்கு என்ன வந்திருக்கும்? 4x வந்திருக்கும். 5 கூட்ட சொல்லிருக்காங்க. அப்ப 5 கூட்டினா நமக்கு என்ன வருது? அவங்க அப்பாவோட வயசு வருதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவோட வயசு 33. அப்ப அப்படியே நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இயற்கணித சமன்பாடா கொண்டு வந்துட்டோம். எங்க இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. 4x பிளஸ் 5 = 33 ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கறாங்க, இதையும் பார்த்து வச்சுப்போம். ஓகேவா? 2022 கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்தும் ஒரு வயசு கணக்கு தான். இதுவுமே 2022 தான் கேட்டிருக்காங்க. எஸ்ஐல கேட்டிருக்காங்க. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? A father is 6 times older than son. After 2 years, father will be 4 times older than son. What is son's present age? ஓகே, அதாவது அவங்க அப்பாவோட வயசு வந்து பையனோட வயசோட 6 மடங்கு இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் 4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பையனோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு, 2 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு ஆக இருக்கும். மகனின் தற்போதைய வயது என்ன? ஓகே, சூப்பர். இப்ப நம்ம எப்பயும் போல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? சன்னு ஃபாதர் இவன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் எத்தனை மடங்கு வருது? 6 மடங்கு வருது. அப்ப 6xன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்ப நம்ம எப்பயும் போல 6x கீழே எக்ஸ் எத்தனை வருஷம் கூடுது? 2 வருஷம் கூடுதா? 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் கொடுக்குறான். பிறகுனா 2 வருஷம் கூட்ட போறோம், முன்புனா மைனஸ் பண்ண போறோம். இப்ப +2 ஈக்குவல் டு என்னவா மாறுதுன்னு அப்படியே எடுத்து 4 மடங்கா மாறுது. அப்ப கீழே இவன் 1 மடங்கு தான், இவன் 4 மடங்கு.
நம்ம எப்பயும் போல போன கொஸ்டின்ல பார்த்தோம்னா போன வயசுல கொஸ்டின்ல பார்த்துருப்போம், குறுக்கு பண்ணிப்போம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். அப்போ 1 இன்ட்டு ஆர்எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு ஆர்எக்ஸ் பிளஸ் 2 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 நான் வந்திருக்கோம் 4x பிளஸ் 8 வந்திருக்கும். 4x பிளஸ் 8 வந்திருக்கா. அப்ப 6x பிளஸ் 2 ஈக்குவல் டு 4x பிளஸ் 8. சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போறோம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போறோம். ஓகே, இப்போ இந்த 4x இந்த பக்கம் வந்துடும். வந்துச்சுன்னா என்ன ஆகும், 6x மைனஸ் 4x ஆயிரும். ஏன் இந்த பக்கம் பிளஸ் எக்ஸா இருக்கு, அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4x ஆயிரும். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 8 மைனஸ் 2, ஏன் இந்த பக்கம் பிளஸ் ஆயிடுச்சு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ். அப்ப 6x 4x போச்சுன்னா 2x, 8xல 8ல 2 போச்சுன்னா 6. அப்ப x ஈக்குவல் டு 6/2. இங்க பெருக்கல இருக்கு, இந்த வரும்போது வகுத்துல ஆயிரும். அப்ப x ஈக்குவல் டு 3. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப பையனோட வயசு என்ன, பையனோட வயசு 3. அவங்க அப்பாவோட வயசு என்ன வந்திருக்கும், 6 × 3 18ன்னு வந்துடும். ஓகே சூப்பர். இப்ப 3 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பில இருக்கு. அப்ப அந்த பையனோட வயசு என்ன, தற்போதைய வயது என்ன, 3ன்னு கிடைச்சிருக்கு. சரி ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் எல்லாமே ரேஷியோ மற்றும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து 2019, 2020, 2022 டாபிக் கேட்கப்பட்ட எஸ்ஐ மற்றும் பிசி கேள்விகள் வந்து அந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா. இந்த டாபிக் வந்து நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஒரு டாபிக்ல மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க என்ன பண்ணுங்க, டாப் போலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.